ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். சந்தோஷமா இருக்கிறீங்களா? அவருடைய நாமத்திலே மனமகிழ்ச்சியா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தவர்கள் வேகமா நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. ஆமென். இந்த தினத்துல ஆண்டவர் என் இருதயத்துல பேசினது, என் சந்ததி, என் குடும்பம், என் கொடுத்த ஊழியம் நீ நைட்டோட இருக்குமாப்பா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் பேசின ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பேரை நான் எனக்கு மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்ற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை அதிசயமானது. அவர் சொல்லுகிறார் அருமையான ஒரு வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பார். கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற மகத்துவம் உள்ள ஒரு ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். உங்க பேர் பெருமையாய் கர்த்தர் மாற்றுவார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீங்க ஆசீர்வதிக்க சொல்ற இந்த வார்த்தை மாறாதது. அவர் ஆசீர்வதிக்கிறாருன்னா ஒரு மனுஷன் அவர் ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதத்தை தடுக்க இன்னொரு மனுஷனால் முடியாது. அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் யாரையும் சபிக்கிறவர் அல்ல, அவர் யாரையும் விரோதிக்கிறவர் அல்ல, யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல, யாரையும் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிறவர் அல்ல. உலகத்தின் மனிதன் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மை ஒதுக்கி பார்க்கலாம். எதையாவது நம்ம கொடுக்கலன்னா நம்மளை ஒதுக்கி அழகு பார்க்கலாம், விலக்கி வச்சு அழகு பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்பாய். அப்போ மற்ற ஜனத்திற்கு முன்பாக ஒருவேளை நம்ம சபிக்கப்பட்டவர்களா இருக்கலாம். மற்ற ஜனங்கள் நம்மை எடுத்துக்கொள்ளாமல் நம்மை விரோதிக்கலாம், வேணான்னு சொல்லி நம்மளை ஒதுக்கலாம். நீங்களா இந்த இடத்திற்கு தகுதி இல்லாதவர்கள் என்று சொல்லி நம்மை வெறுமையாக்க நினைக்கலாம். ஆனா நம்மை உண்டாக்கின ஆண்டவரோ, உண்மையை சொல்றேன், மனுஷனுடைய வார்த்தையை ஒரு நாளும் நம்முடைய இருதயத்திலேயே வச்சு நம்ம குழந்தை போகவே கூடாது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு தான் தெரியும் நம்ம யாரு, நம்ம எதற்காக வந்தோம், எதற்காக உண்டாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயத்துல அதிகமா இருக்கிற எண்ணங்கள் என்னன்னா, இந்த மனுஷன் என்ன சபிச்சிட்டான், இந்த மனுஷன் என்ன ஒதுக்கிட்டான், இந்த மனுஷன் என்ன மனுஷனை நம்புவதை காட்டிலும் என் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதனாலும் இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், உங்களை யாரு நேசித்தாலும் யார் நேசிக்காவிட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் அவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை தான் உங்க வாழ்க்கையில வேத வாக்கு. அவர் சொல்லுகிற வாக்கு தான் உங்க வாழ்க்கையில அதிசயம். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆசீர்வாதமா இருப்ப. எந்த மனுஷனுக்கு முன்னாலே நீ ஆசீர்வாதத்தை எழுந்தியோ, எந்த மனுஷனுக்கு முன்னாலே சாபத்தை சுமந்தையோ, எந்த மனுஷனுக்கு முன்னாலே நிராகரித்து தலை குனிந்து வெறுமையா வந்தையோ, அதே மனுஷனுக்கு முன்னால நான் உன் தலையை உயர்த்தி சொல்றேன், நீ ஆசீர்வாதம். ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசம் உள்ள ஒரு தகப்பன், அந்த தகப்பனை அழைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அந்த முதல் வசனம் சொல்லுது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி முதல்ல என்ன சொல்றாரு, உன் தேசத்தை நீ எதை இதுதான் என் இடம்னு சொல்லி நீ நம்புறியோ அந்த இடத்தை முதல்ல விடு. ஒண்ணு மாத்திரம் சொல்லட்டுமா, நம்ம நினைவுகள் ஆண்டவருடைய நினைவுகள் இல்ல. நாம ஒண்ணு நினைப்போம், இதுதான் என் ஸ்தலம் அப்படின்னு நாம நினைப்போம். ஆனா ஆண்டவரு அப்படி நினைக்கிறவரே அல்ல. ஏன்னா அந்த ஸ்தலத்தின் ஆழங்களை அறிந்தவர் தான் ஆண்டவர். மனிதன் முகத்தை பார்ப்பான், ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆபிரகாமுக்கு தெரியும், என் அப்பாவுடைய வீடுதான்
எனக்கு சுதந்திரம் அப்படின்னு அவன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் நினைச்சாரு, இது இல்ல உன் சுதந்திரம். முதல்ல நீ எதை காலி பண்ணிட்டு வெளியே வா. உன் தேசத்தை விட்டு, தேசத்தையும் உன் இனத்தையும், உன் இனம், உன்னெல்லாம் யாரு நேசிப்பாங்களோ இவங்களை விட்டா எனக்கு கதி கிடையாது, இவங்களை விட்டா வாழ்க்கை இல்ல, இவங்கதான் என் உறவு, இவங்கதான் என் ஜனம், இவங்கதான் என் வாழ்க்கை, இவங்கதான் எல்லாமே சொல்லி, ரெண்டாவது நீ எதை நம்புறியோ அதை விட்டுட்டு வா. மூணாவது உன் தகப்பனுடைய வீட்டையும், அடுத்தது உன் வாழ்க்கையே யாரு, எனக்கு எல்லாமே என் தகப்பன் தான் நீ நம்புற. உலகத்தின் தகப்பனை காட்டிலும் பரலோகத்தின் தகப்பனாகிய நான் உனக்குன்னு ஒரு ஸ்தலத்தை வச்சிருக்கிறேன். மூணாவது உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு வெளியே வர சொல்லி சொல்ற. அடுத்தது இது மூணையும் விட்டு நான் என்ன சொல்றனோ, நான் எதை காண்பிக்கிறனோ அதை நம்பி வா. மாத்திரம் சொல்றேன், ஆண்டவர் காட்டுகிற வழியில நம்ம போவோம் அப்படின்னா நம்ம போகிற பாதைய சபையாய் மாறும். நடைகள் வரும், போராட்டம் வரும், நிந்த வரும், ஏமாற்ற வரும், அத்தனையும் உங்களை மேற்கொள்ளாது. அவர் சொல்றாரு, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும், நான் காண்பிக்கிற தேசத்திற்கு போப்பா அப்படின்னு சொல்லிதான் அந்த வார்த்தை. நான் உன்னை பெரிய உன் வாழ்க்கையில சொல்லட்டுமா, இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய தடை எது தெரியுமா? தான் நியமிச்ச காரியம், தனக்குன்னு உருவாக்கி கொண்ட ஜனங்கள், தனக்குன்னு உருவாக்கி கொண்ட ஸ்தலங்கள். இன்னைக்கு அநேக பேருடைய வாழ்க்கையில சில தடையா இருக்குது. எதுனா தான் சுயநலத்தினால் உண்டான காரியங்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் வளர்ந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடிபணிந்து காணாத ஒரு தேசத்துல அடி எடுத்து வைத்ததுனாலதான். அல்லேலூயா. பின் அறியாத ஒரு தேசம் கானான் தேசம். ஆபிரகாம் போய் இருந்தது இல்ல, ஆபிரகாம் போய் தங்கினது இல்ல. ஆனாலும் ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்று ஆபிரகாம் அறிந்து கொண்டார். உங்களுக்கும் எனக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நம்மை அழைத்த ஆண்டவர் நிச்சயமாய் நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு எல்லையை வைத்திருக்கிறார். அந்த எல்லையில ஆண்டவர் கொண்டு போய் விடுகிறார் என்றால் கட்டாயமாய் அவர் நம்மை பயன்படுத்தி எப்படி ஆசீர்வதிப்பார். அதான் இந்த 2வது வசனம், நான் முதல்ல உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ எது இல்லைன்னு சொல்லி நினைக்கிறியோ அதுல உன்னை பெரியவனாய் மாற்றுவேன், பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை நான் அநேக ஜனங்களுக்கு நீ போற அந்த எல்லையில யாரும் உனக்கு தெரியாது, எல்லை அந்த இடம் புதுசு, மனிதர்கள் புதுசு, இருக்கிற எல்லாமே உனக்கு புதியதுதான். ஆனாலும் அந்த இடத்துல உன்னை நான் கொண்டு போறேன்னா நிச்சயமா அந்த இடத்துல உன் பேரை நான் பெருமை சமூகத்துல இருந்து சொல்றேன். கர்த்தரை நம்பி நீங்க வந்திருக்கிறீங்க, ஒரு நாளும் வெட்கப்பட்டு திரும்பி போகிறது இல்லை. கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க, ஒரு நாள் அவமானப்பட்டு போவது இல்லை. கர்த்தரை நம்பி நின்ற உங்களுடைய இருதயம் ஒரு நாளும் வெட்கப்பட்டு அவமானப்பட்டு அவளையோட திரும்பி போகிறது இல்லை. என் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நிச்சயமாய் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். யாரெல்லாம் உன்னை பாக்குறாங்களோ, யாருக்கெல்லாம் நீ தெரியாம இருந்தியோ அந்த ஜனமெல்லாம் உன்னை பார்த்து சொல்ல போறாங்க, இவங்கதான் கர்த்தரின் அடையாளம். கர்த்தரின் அடையாளமா மாற போறீங்க, இயேசுவின் பிள்ளைகளாய் மாற போறீங்க. நீங்களும் நானும் கர்த்தரின் அடையாளமாய் மாறுகிற வரைக்கும் அவருடைய ஆசீர்வாதம் நிற்பது இல்லை. சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ அதெல்லாம் உன் சுயத்துல நீ நம்புறியோ அதெல்லாம் விட்டுட்டு வா. இது உன் இடம் இல்ல, இது உன் ஸ்தலம் இல்ல, இவங்க உன் ஜனம் இல்ல, இது உன் அடைக்கலம் இல்ல, நான் தான் உன் அடைக்கலம். என்னை நம்பி வா, நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன். சொல்றேன், கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை யாரெல்லாம் அடிபணிந்து வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு ஆசீர்வாதம் நிச்சயமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 18:17. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதியாவதிலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதினாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமை அழைத்த ஆண்டவர்
தெளிவுள்ள ஒரு வார்த்தையை ஆபிரகாமுக்கு அங்க வைக்கிறார். இதற்கு முன்பாக குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஆபிரகாம், ஒரு 3 புருஷர்கள் ஆபிரகாமை பார்க்கும்படியா வராங்க. அப்படி வரும்போது அவன் பகலில உஷ்ணமான ஒரு வேலையில வீட்டு வாசல் அருகே வெளியே உட்கார்ந்து இருக்கிறான். எப்படி உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, வேதனையோட, என் வாழ்க்கையில எனக்கென்று ஒரு புத்திரன் இல்லை, எனக்கென்று ஒரு ஏகசுதன் இல்லை, என் வாழ்க்கையில என் வயிற்றில பிறந்த ஒரு சொந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பாரம், விரக்தி தன்மை, வெறுமையான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில ஆபிரகாம் பகலில் உஷ்ணமான வேலையில வெளியே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி வெளியே உட்கார்ந்து இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு 3 புருஷர்கள் ஆபிரகாமை சந்திக்க வரும்போது, அதை சந்திச்சு முடிச்ச பிறகு சாராள் இடத்துல பேசுறாங்க. பேசி முடித்ததுக்கு அப்புறம் மறுபடியுமாய் ஆண்டவர் தெளிவுள்ள ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு அங்கீகரிக்கிறார். அதுதான் அந்த 17வது வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாம் பெரிய பலத்த ஜாதி ஆவதிலும், ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிப்பதுல ஆண்டவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியம். அல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன பிரியம்? கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னன்னா, மனுஷன் உங்களை எப்படி அழிக்கலான்னு பிளான் பண்ணுவான், ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கலான்னு பிளான் பண்ணுவார். பாருங்க, இந்த விரக்தியான ஒரு சூழ்நிலை, என் வாழ்க்கை ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்ச சூழ்நிலையில மறுபடியும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவதிலும் அப்படின்னா, அது ஆண்டவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறார், அதே சிந்தையா இருக்கிறார். ஆனா தாமதமாகுது, ஆனா ஆண்டவர் மறக்கல. உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா, உங்க ஆசீர்வாதம் தாமதமாகுது, ஆனா தடைப்படல. உங்க ஆசீர்வாதம் தாமதமா தான் இருக்கு, ஆனா தடைப்படலைங்க. ஒரு நாள் அது வரும் என்ற நிச்சயம் உண்டு. விசுவாசமா இருக்கணும். இந்த வார்த்தை ஆபிரகாமுக்கு மறுபடியும் ஆண்டவர் நினைவூட்டுறாரு, கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதிலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படுவதிலும் அப்படின்னா, அவனை மாத்திரம் இல்ல, அவனை சார்ந்து யாரெல்லாம் நிக்கிறாங்களோ, ஒண்ணு சொல்றேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னா, உங்க கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ உங்க நிமித்தமாய் அவர்களும் உள்ளவரா இருக்கிறார். நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா கர்த்தருக்குள்ள நீங்க எப்படி இருக்க வேண்டும் என்பதை முதலாவது சிந்திக்கணும். கர்த்தருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளணும். இந்த 12வது வசனம் 2வது வசனத்துல நம்ம பார்த்தோம்ல, ஆபிரகாம் அழைக்கும் போது ஆபிரகாம் ஒரு வார்த்தை மறுத்து பேசல. ஆண்டவரே, நான் என் அப்பா தான் எனக்கு எல்லாமே சொல்லல. நிறைய பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சில பேர் சொல்ற ஒரு காரியம், நான் பிறந்து வளர்ந்து இருக்கிற இடத்தை விட்டு நான் ஒரு நாளும் வரவே மாட்டேன், என் கட்டை வேகனாலும் என் எல்லையில தான் வேகணும்னு சில பேர் சொல்றதை நம்ம கேட்டுருக்கோம்ல. ஆனா ஆபிரகாம் ஒரு நாள் அதை சொல்லவே இல்லை. ஆபிரகாமுக்கு இருந்தது வேற எந்த அடைக்கலம் இல்லை, தகப்பனுடைய வாழ்க்கை மட்டும்தான். அதையே ஆண்டவர் வெறுக்க சொல்றாரு, அதையே விட்டுட்டு நீ காமிக்க தேசத்துக்கு போவான். உங்களுக்கு ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஆண்டவர் எங்க அழைக்கிறாரோ அங்க போய் நம்ம நிக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம வெட்கப்பட மாட்டோம். சமூகத்துல இருந்து சொல்றேன், ஆண்டவர் அழைத்த எல்லையில நீங்க கால் வைப்பீங்கன்னா அந்த எல்லை உங்களுக்கு சொந்தமாய், அந்த எல்லை உங்களுக்கு சொந்தமாய். இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்னால எனக்கு ஒரு தரிசனம் இருந்துச்சு. தரிசனம்னா அப்ப எனக்கு அந்த தரிசனங்களை புரிந்து கொள்ளுகிற தன்மை இல்லை. ஒரு நாள் நான் ஊழியத்திற்கு வரும்போது ஆர்டினேஷன் எல்லாம் எடுக்கும் முன்பாக ஊழியமே நானும் தெரியாத ஒரு சூழ்நிலையில ஒரு நாள் பாஸ்டர் என்ன கேட்டாரு, நீங்க உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அடிச்சா எங்க போவீங்க அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம நான் இந்த ஆவடிக்கு வந்து முதல்ல என்னை ஃபர்ஸ்ட் அந்த பக்கம் கூப்பிட்டு போனது எந்த பக்கம்னா, ஊழியத்துக்காகல, ஜஸ்ட் ஒரு வேலைக்காக போகும்போது நான் போன இடம்னா திருமுல்லைவாய். அந்த ஞாபகத்தை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், திருமுல்லைவாயில். ஆனா அந்த இடம் தெரியாது, ஒண்ணும் தெரியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது, திருமுல்லைவாயில்னு சொல்லி. அப்போ அது சொன்னோடனே பாஸ்டரையா விட்டுட்டேன். அப்ப நான் போய் திரும்ப மறுபடியும் அந்த பாஸ்டருக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்கிட்ட தெளிவா பேசின ஒரு வார்த்தை, நான் உன்னை அங்க அழைக்க மாட்டேன், நான் உன்னை வேப்பம்பட்டு பகுதியில தான் நான் உன்னை கொண்டு போவேன். உடனே பாஸ்டர் என்ன சொன்னாரு, மறுநாள் முடிச்சு பிறகு நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், மரியாதை சகோதரா. சரிங்கண்ணே அப்படின்னு, அண்ணன் தான் போதும், சரிங்கண்ணே வரேன். கூட்டிட்டு நேரம் கார் எடுத்துட்டு வந்து கரெக்டா சர்ச்சி வாசல்ல தான் நிப்பாட்டி இறங்கி சொல்லும் போது, நான் முதல் முறையா ஊழியத்திற்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னது, ஒரு மனிதனை உன்னிமித்தமா நான் இங்க கொண்டு வருவேன்.
உன்னிமத்தமா ஒரு ஊழியக்காரனை கொண்டு வருவேன் ஆண்டவர் எனக்கு வாக்கு கொடுத்தார் சகோதரா. கர்த்தர் என்கிட்ட பேசின ஒரு வார்த்தை, உனக்காக இந்த ஊழிய ஸ்தலத்தை ஆண்டவர் நினைச்சிருக்காரு. நான் முதல் முறையா முழங்கால் போட்டு ஜெபிச்ச இடம் இதுதான். ஆண்டவர் இங்க ஊழியத்தை தொடங்க விருப்பம், இங்க ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ண இந்த இடத்த ஆண்டவர் உங்களுக்கு அங்கீகரிச்சு கொடுப்பாரு. சொல்லி ஒரு வாரத்துல இந்த இடத்த ஆண்டவர் அங்கீகரிச்சு கொடுத்தாரு. அந்த நாளிலே ஆண்டவர் பேசின அந்த ஊழியம் உண்மையா சொல்றேன், இங்க வரும்போதுதான் ஆண்டவர் கேட்டேன், மனாந்தரமா இருக்குப்பா, காத்திரு நான் ஆசீர்வதிக்கிறேன், காத்திரு நன்மையை நான் செய்வேன். ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், ஆபிரகாமுக்கு சொன்ன அதே வார்த்தை தான். அவர் ஆசீர்வதிப்பதுல அவர் ரொம்ப ரொம்ப பிரியமுள்ளவர். அவர் சொல்றாரு, ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது அவருக்கு எப்படிப்பட்டதா பிரியமுள்ள ஒரு காரியம். அல்லேலூயா. 18:17 தான் அழகான ஒரு வார்த்தை. அந்த 18வது வசனத்தை அழகா திரும்ப வாசிங்க. நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறத நான் மறைப்பேனா? நான் ஒளிச்சு வச்சு உனக்கு செய்வேனா? ஆண்டவர் எப்பவுமே நமக்கு மறைச்சு வைக்கிறவர் இல்ல, வெளிப்படுத்துகிறவர். வெளிப்படுத்துகிறவர். மனுஷன் ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சுட்டான்னா, ஏதாவது ஒண்ணு நம்ம அவன் வச்சிருக்கிறான் அப்படின்னா நமக்கு வெளியானமா சொல்லுவாங்களா? வீட்டுக்குள்ள வாங்க, என் பீரோவை போறேன், எவ்வளவு பணம் இருக்கு பாரு, என் பேங்க் லாக்கர்ல எவ்வளவு சொல்ல முடியுமா? ஒரு புடவை எடுத்தா கூட அந்த புடவை பத்திரமா வச்சிருவோம். ஏன் வைக்கிறோம்? இந்த கலர் ஒண்ணு யாரும் எடுத்துக்கூடாது. எப்ப வரைக்கும் வச்சிருப்போம் தெரியுமா? அந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும். அப்புறம் யாரும் ஒண்ணு எடுத்துக்கிட்டேன், இந்த கல்யாணத்துல என்ன மாதிரி யாரும் இந்த கலர் புடவை கட்டக்கூடாது நினைக்கிறோமா இல்லையா? ஆனா ஆண்டவர் பாருங்க, நான் செய்ய போகிறத ஆபிரகாமுக்கு மறைப்பேன். மறைவாத ஒரு தேவன், எதையும் மறைக்க மாட்டாருங்க நமக்கு. அவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு அழைச்ச ஆண்டவர். இதுல 12ஆம் அதிகாரத்துல சொன்ன வார்த்தை 18வது அதிகாரத்துல எது? 18வது அதிகாரத்துல 18வது வசனத்துல நிறைவேறுது. ஆபிரகாமுக்கு நான் சொன்னதை நான் மறைப்பேனா? நான் வாக்கு கொடுத்த தேவன். வாக்கு கொடுத்த தேவன். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அவர் வாக்கு மாறாதவர். அந்த 19வது வசனத்தை படிங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். பாருங்க, ஆபிரகாம் இந்த வார்த்தையெல்லாம் தான் ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறாராம். எப்படின்னா, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டது நிமித்தமாய் தன் சந்ததிகளும் இந்த காரியத்தை கற்றுக்கொள்ள போறாங்க. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியத்தை சொல்லிக் கொடுங்க. ஆண்டவர் இப்படி எல்லாம் நான் இருந்தேன், ஆண்டவர் என்னை இப்படி எல்லாம் உயர்த்திருக்கிறார். நான் சேற்றில் இருந்தேன், என்னை எடுத்து கழுவி என்னை பரிசுத்தப்படுத்திருக்கிறார். ஒன்றுமில்லாமல் இருந்தேன், என்னை எடுத்து உருவாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்களை கர்த்தர் எனக்கு செய்ததை நான் மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுதுதான் அவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியங்கள் நமக்கு உண்டாகும். பாருங்க, இது ஆபிரகாமுக்கு தெளிவா ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவன் தனக்குள் வந்த ஆசீர்வாதத்தை யாருக்கு சொல்லிக் கொடுக்க போறானா? அந்த கடைசி வார்த்தை சொல்றது பாருங்க, பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கு. தான் பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, தன் சந்ததி எல்லாருக்கும் இந்த வார்த்தையை சொல்லி கொடுப்பான் என்று கர்த்தர் ஆணை கொடுக்கிறார். நான் அவனை ஆசீர்வதிக்கலன்னு சொல்லி நீ நினைச்சிடாத. நான் யாரு சொல்றதோ அந்த 3 புருஷருக்கும் ஆபிரகாமுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. நீ இப்படியே இருந்தவன் நினைக்காத. நீ ஆசீர்வதிக்கப்பட்டத உன் பிள்ளைக்கு மாத்திரமல்ல, உன் பிள்ளைகளின் பின்வரும் சந்ததிகளுக்கும் நீ சொல்லுவ. அப்படின்னா என்ன காரணம்? நீ ஆசீர்வதிக்கப்பட போறது நிச்சயம். நீ கர்த்தருடைய சமூகத்துல நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கும் நீங்க அதை சொல்லி கொடுக்கிற காலம் வரும். அப்படி நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க. அந்த ஆசீர்வாதம் நிச்சயமா உங்க தலைமையில வரும், உங்க குடும்பத்துல வரும், உங்க சந்ததியில வரும். உங்க சந்ததிகள் அவருடைய சந்ததிகளுக்கு சொல்லி கொடுக்கிற காலங்கள் வரும். நான் இப்படி இருந்தேன், இந்த உளையான சேற்றில அவமான நிலைமையில வெறுமையான நிலையில நான் இருந்தேன், என்னை தூக்கி எடுத்து கழுவி பரிசுத்தப்படுத்தி இன்னைக்கு அழகா என்ன வச்சிருக்கிற இயேசுதான் உனக்கும் இயேசுவா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்ல போறீங்க. அவர்கள் அவங்க சந்ததிக்கு ஆசீர்வதிக்கப்பட போகிறது. குடும்பமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது நிச்சயம். காரணம் ஒன்றே ஒன்று, யாரெல்லாம் ஆண்டவரோடு நிக்கிறாங்களோ, சோதம் குமரா பட்டணம் அந்த நாளில பாவம் நிறைஞ்சது, அநியாயம் நிறைஞ்ச ஒரு பட்டணம். ஆனா
அந்த பட்டணத்தின் மேல இருக்கிற எண்ணங்களை காட்டிலும் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது ரொம்ப ரொம்ப ஆண்டவருடைய எண்ணங்கள் சாதாரணமானது இல்லை. அவர் ஒரு மனுஷனை எடுக்கிறாரு அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் அவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒவ்வொருவரும் இந்த இடத்துல சாதாரணமா உட்கார்ல, ஒரு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, ஒரு எல்லை வைக்கப்பட்டிருக்கு, ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கு. அதுல ஒரு நாள் உங்களை தேடி வருகிற வரைக்கும் ஆபிரகாமை போல காத்திருக்க, ஆபிரகாமை போல கர்த்தரை நேசிப்பது அவசியம். ஆபிரகாமுக்கு இந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் சோதோம் குமாரா பட்டணத்தை பத்தி ஏன் சொல்றானா, அவர்கள் என்னை அறிந்து கொள்ளாதவர்கள், என்னை நம்பாதவங்க, பாவத்திற்கு துணை போனவர்கள். ஆனா நீ அப்படி இல்ல, என்னை நம்பினபடியா ஆபிரகாம் நம்பி நின்னதுனால அந்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம். கர்த்தருடைய சமூகத்துல நான் சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டுட்டு மாத்திரம் அழைக்கிறாங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் உலக சுவாபங்களுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. சில போராட்டம் வரும், கண்ணீர் வரும், நிந்த வரும். இதலையும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி இருக்கிறாங்க. அவர் மேல நம்பிக்கை. கஷ்டம் வந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு கஷ்டத்தை ஆராதிக்காதீங்க. பாடுகள் வந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு பாடுகள் ஆராதிக்காதீங்க. சூழ்நிலை வந்த உடனே ஆண்டவரை விட்டுட்டு சூழ்நிலை ஆராதிக்காதீங்க. கர்த்தர் ஒருவர் தான். என்னை கொன்றே போட்டாலும் அவர் பேரில் நான் நம்பிக்கையா இருப்பேன். யோபு சொன்ன அந்த சாட்சி ஒவ்வொருவருக்கும். அதே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். பாருங்க எப்படியா, அவன் முதிர் வயது ஆன பிறகு கூட அவன் சாட்சி நின்னுச்சா பாத்தீங்களா? அப்போ ஒரு சாட்சி, அவன் சகல காரியங்களிலும். அப்படின்னா ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லாதது ஒண்ணு கூட இல்லை. எல்லாமே புறப்பட்டு வரும்போது அவன் எப்படி உட்கார்ந்து உஷ்ணமான வேலையில அவளையோடு உட்கார்ந்துட்டு இருந்தவனுடைய சாட்சி எப்படி இருக்கு? சகல காரியங்களில் ஒரு முழுமையான ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு முதல் காரணம் அவன் விசுவாசித்தான், அவன் நம்பினான். கர்த்தர் தான் என் வாழ்க்கைன்னு சொல்லி நம்பி நின்றதுனால அவன் சாட்சி பெறுகிறான். அந்த வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க. கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்படின்னா இத்தனை வருஷம் அவன் வந்தது, அவனுக்கு நேர்ந்தது, நடந்தது எல்லாமே கர்த்தருடைய கிருபை. இன்றைய வரைக்கும் இனிமேலும் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் வரப்போறதுக்கு காரணம் என்ன? ஆண்டவர் ஒருவர். அவரை மட்டும் மறந்துடாதீங்க. அவர் ஒருவர் தான் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய பலமுள்ள ஒரு தேவன். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 24:35 வாசிங்க. கர்த்தர் தன் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். பாருங்க, முன்ன ஒரு வசனத்தை வாசிச்சோம், 1வது அதிகாரத்து 1வது வசனத்துல 24:1 வாசிச்சோம். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஆண்டவர் அப்படியே விட்டுட்டார் அவனை. இன்னொரு மனுஷன் மூலமா அந்த சாட்சியை ஆண்டவர் அநேக ஜனங்களுக்கு சொல்ல வைக்கிறார். முன்னால ஒரு வசனத்தை பார்த்தல, ஆபிரகாம் தன் சந்ததிக்கும் அந்த வார்த்தையை சொல்லி கொடுப்பான் அப்படின்னு. இப்போ அவன் கூட இருக்கிற வேலைக்காரன் அந்த வார்த்தையை சொல்றான். ஈசாக்குக்காக பெண் பார்க்க போகும்போது அந்த ரெபேக்காள் வீட்டுல அந்த வார்த்தையை அந்த ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கு இருந்த உறவுல முக்கியமான ஒரு ஊழியக்காரன் பார்த்தா அவரு தன் ஊழியக்காரன் தன் எஜமான குறிச்சு ஒரு சாட்சி. அழகான ஒரு கர்த்தர் என் எஜமானி மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, மிகவும். அப்படின்னா எல்லாவற்றிலும் சம்பூரணமான, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர் வரும்போது ஒண்ணுமில்லாம கானான் தேசத்துக்கு வந்தாரு. ஆனா இப்ப அவருடைய வார்த்தை எப்படி வருது? சகல காரியங்கள்.
அப்ப நம்முடைய வாழ்க்கையில நீ கர்த்தருடைய சமூகத்துல இருந்து சொல்றேன், கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறார்னா ஒரு மனுஷனால் அந்த சாட்சியை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். உங்களை குறித்து மத்தவங்க சாட்சி சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை பயன்படுத்த அவர் வல்லமை. உங்களோட உங்க ஆசீர்வாதம் நிக்காதுங்க, அது மற்றவர்கள் மேலேயும் கர்த்தர் கொடுக்க வல்லமையானவர். மத்தவங்க மூலமா ஆண்டவர் அதை பறைசாற்ற வல்லமையானவர். அந்த ஊழியக்காரர் சொல்றார், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா, எப்படியா ஹைலைட் பண்ணி அந்த வார்த்தையை சொல்றார், சீமான் அப்படின்னா அந்த நாட்களிலே மிகப்பெரிய செல்வந்தன், மிகப்பெரிய ஐஸ்வர்யவான், மிகப்பெரிய சம்பூரணவானா இருக்கிறவர் தான் சீமான்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல நாம என்ன சொல்லுவோம், பணக்காரன், கோடீஸ்வரன், பல பேர் வச்சு சொல்லுவோம். அந்த நாள்ல சொல்ல பார்த்தா சீமான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளவு பெரிய பணக்காரனா ஆண்டவர் ஆபிரகாமை செல்வ சீமானாய் ஆண்டவர் ஆபிரகாம் அப்படின்னா பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு நினைச்சு பாருங்க. அந்த பூமி தாங்கக்கூடாத அளவிற்கு அந்த சொத்து நிலையா இருந்ததற்கு காரணம் என்ன? ஆபிரகாம் ஆண்டவரை நம்பினது. உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன், எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு வந்தாலும் இது கர்த்தர் கொடுத்ததுன்னு சொல்லி அவர் சமூகத்தில் இது கர்த்தரால் வந்த ஆசீர்வாதம் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்புறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானது. அந்த ஆசீர்வாதம் வந்த உடனே நம்ம ஆண்டவர் மறுதலிச்சிருக்கவே கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, இது ஆண்டவர் கொடுத்தது, இது ஆண்டவரால் கிடைத்தது, இது ஆண்டவரால் வந்ததுன்னு சொல்லி ஆண்டவர் மகிமைப்படுத்த அவர் மகிமைப்படுத்த படுத்த படுத்த ஆசீர்வாதம் நிச்சயமா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா ஆபிரகாமை போல கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? யோபு 42ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எப்படி இந்த வார்த்தையை யோபு பெற்றுக்கொள்வதற்கு காரணமா இருந்துச்சுன்னா, தாம் பாடுகளிலும் உபத்திரவத்திலும் ஆண்டவர் என்னை மீட்டுக் கொள்வார் என்ற விசுவாசம். பாருங்க, அந்த வார்த்தையில அவ்வளவு அழகா பேசுறாரு. தேவரீர் சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த அறிந்து கொள்ளுகிற சுவாபம் ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் வரணும். நான் பலவீனமா இருக்கிறேன், பலவீனத்தை கர்த்தர் மாற்றுவார். நான் ஒண்ணுமில்லாமல் இருக்கிறேன், என் வெறுமையான வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவார். நான் இந்த இடத்துல வேலைக்காக கடந்து போகிறேன், இந்த வேலை ஸ்தலத்துல கர்த்தர் என்னோட கூட இருப்பார். இந்த இன்டர்வியூல நான் செலக்ட் ஆகணும், அதுல என் கர்த்தர் என் கூட இருப்பார். நான் இன்டர்வியூல போய் முதலாளியை பார்க்கல, எனக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிற என் ஆண்டவரை நான் பார்க்க போறேன், நான் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவேன். இந்த நம்பிக்கை யாராருக்குள்ளலாம் இருக்கோ அவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறவர்களா. பாருங்க, இவ்வளோ ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் அந்த முன்னிருந்த நிலைமையிலும் ஆண்டவரை நேசித்த யோபு. யோபு முதல் அதிகாரத்தை 2வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, யோபுடைய சொத்து மதிப்பு அப்படியே கணக்கிட்டீங்கன்னா வெறும் 11,000 தான். யோபுடைய சொத்து மதிப்பு வெறும் 11,000 தான். அதே அந்த பாடுகளிலும் தாண்டி வந்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாத்தையும் செய்தாருன்னு நம்பின யோபுடைய வாழ்க்கை. அதிலே வந்து நீங்க 12வது வசனம் 42:12 நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது எப்படியா? 14,000 ஆடுகளும். முதல்ல நீங்க முன்னாடி அந்த அந்த முதல் அதிகாரம் அந்த 3வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா முதல் வார்த்தையை சொல்ல 7,000 அப்படின்னு தான் தொடங்கும். 7,000 ஆடுகள் அப்படின்னு தான் தொடங்கும். ஆனா இந்த உபத்திரவத்திலும் ஆண்டவரை நம்பி நின்ற யோபுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் போது எப்படி மாறிச்சா? முதல் வார்த்தையே 14, அப்படியே டபுள் மடங்கா ரெட்டத்தனையா 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும். இதுக்கப்புறம் நீங்க படிச்சவங்க 1000 அப்படியே கால்குலேட் பண்ணா மொத்தம் 17,000 கிட்ட வரும் சொத்து மதிப்பு கிட்ட. அப்படியே வாசிங்க. 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு. எதை இழந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் குமாரத்திகளும் பிள்ளைகளும் அப்படியே கொடுத்து அவருடைய சொத்து மதிப்பை ஆண்டவர் உயர்த்தினார். ஆண்டவருடைய நாமத்தை நம்பி யாரெல்லாம் நிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் என்னங்க? ஆசீர்வாதம் என்ன? இருக்கிறதே ஆசீர்வதிக்கிறதா, இருக்கிறத பெருக்கி ஆசீர்வதிப்பதா?
யோபுடைய ஆசீர்வாதமும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதமும் இப்படிதான் இருந்துச்சு. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உயர்த்தினாரே தவிர குறைக்கவே இல்லை. அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் மேல் மேலுமா பெருகிட்டே இருக்கிறார். 7000 தொடங்கின யோபுடைய ஆசீர்வாதம் அந்த உபத்திரவத்தை தாண்டி கர்த்தர் தான் எல்லாமே செய்தாருன்னு சொன்ன உடனே 14000 மாறுது. காரணம் என்ன? நம்பி நின்றத உன்னதமான கர்த்தர், மனுஷனை அல்ல. நீங்க உங்களுக்கு சொல்றேன், எந்த சூழ்நிலையில கர்த்தரை நம்பி நில்லுங்க, உங்க ஆசீர்வாதம் பெருகிட்டே உங்க வருமானம் பெருகிட்டே உங்க ஆசீர்வாதத்தின் எல்லைகளை கர்த்தர் விசாலமாய் மாற்றிட்டே இருப்பார். அப்ப கர்த்தருக்குள்ள நீங்க விசுவாசமா இருந்து அவர் தான் எல்லாவற்றையும் செய்வார் என்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க தோத்து போக மாட்டீங்க. பெருமையா இருக்கிற உங்க வாழ்வு நிறைவான ஆசீர்வாதத்தை சந்திக்கிற நீங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்க. முன்ன 2 வருஷத்துல கர்த்தர் உங்க எல்லைகளை விசாலமாய் வருமானங்களை கர்த்தர் விசாலமாய் ஊழியங்களை கர்த்தர் விசாலமாய் மாற்றுவார். குடும்பங்களை கர்த்தர் விசாலமாய் மாற்றுவார். எந்த எல்லை உங்க வாழ்க்கையில சிறுமையா இருந்ததோ அந்த எல்லையை தாண்டி இன்னொரு எல்லையில கர்த்தர் பெரியதாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 22:17 வாசிங்க. நான் முடிக்கிறேன். 22:17. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். எப்படியா? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என் பேரில் ஆணையிட்டேன் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவ்வளோ ஒரு ஆசை. நான் உன்னை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். நான் ஒரு நாளும் மறந்து போக மாட்டேன். இது போல ஒரு தெய்வம் நமக்கு இந்த உலகத்துல கிடைச்சது மிகப்பெரிய ஒரு அதிசயம். சொல்றாரு பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து ஆண்டவர் அடையாளத்தோட நிரூபிக்கிறேன். இப்போ ஒரு கணக்கு சொல்றோம், அந்த கணக்கு நம்மளால ஈஸியா போட முடியும். சரிங்களா? கணக்கு ஈஸி. இப்போ ஒரு குண்டு மணி எடுத்து கொடுக்குறோம்னு வச்சுக்கலாம். அந்த குண்டு மணி நம்மளால என்ன முடியுமா? என்ன முடியாது. குண்டு மணி என்ன முடியுமா? என்ன முடியாது. நட்சத்திரத்தை என்ன முடியுமா? உன்னால எது முடியலையோ அதுதான் ஆண்டவர் செய்யும். உங்களால எது முடியாதோ அதுதான் அவரால முடியும். ஆபிரகாமுக்கு அதை கேள்வி கேட்கிறாரு. ஆபிரகாமே, உன்னால என்ன முடியுமா? ஆபிரகாம் என்ன சொல்லிருக்கணும்? அப்படியும் என்னால 1 2 என்னால 3 4 என்றதுக்குள்ள இன்னொரு நட்சத்திரம் அந்த இடத்துல வந்து நிற்கும். நட்சத்திரம் எப்படின்னா இல்லையா, ஒரே இடத்துல அப்படியே ஒண்ணு வந்துச்சுன்னா அப்படியே இருக்காது, அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. நீங்க ஒத்து பாருங்க, எண்ணிட்டே போகும்போது மறுபடியும் அந்த இடத்துல பாருங்க இன்னொன்னு முளைச்சிருக்கும். அதுதான் வானத்து நட்சத்திரத்தை போல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பெருகிட்டே இருக்கிறது காரணம் என்ன? அந்த ஆசீர்வாதம் ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்தார். சொல்றார், வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும். ஐயா, இந்த மணலை நீங்க எடுத்து எண்ணி முடியும். இந்த நம்ம ஆத்து மணலை நீங்க என்னீங்கன்னா கல்ல வந்து தனித்தனியா பிரிச்சு எண்ணலாம். கல்ல ஆத்து மணலுக்கும் கடற்கரை மணலுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆத்து மணலை எடுத்தீங்கன்னா உங்களால முடிந்த அளவுக்கு அந்த கல்லை தனித்தனியா பிரிச்சு எடுக்க முடியும். கடற்கரை மணலை உங்களால எடுக்க முடியும். ஆத்து மணலை நீங்க எடுத்து இந்த ஒரு மண்ணை இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த மண்ணை எடுத்து தனித்தனியா பிரிங்கன்னா உங்களால பிரிக்க முடியும். ஆத்து மணலை ஒரு நாள் உங்களால தனியா பிரிச்சு எடுக்க முடியும். அது கண்ணுக்கு தெரியாத பொடியா இருக்கும். அததான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சோதனை, இந்த மணலை போல. அப்போ என்ன முடியாதுன்னா அதை நினைச்ச கூட நீ முன்னால பார்க்க முடியாது. என்ன முடியுமான்னு கூட உன்னால நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சந்ததிகளை நான் பெறுவேன். அந்த ஆசீர்வாதம் உங்க தலை மேல கட்ட வைக்கும். வானத்து நட்சத்திரத்தையும் ஆற்றின் மணலை போல உன் சந்ததிகள் பூமியில துளித்துட்டே இருக்கும்ல, துளித்துட்டே இருக்கும். அடுத்து உங்க ஆசீர்வாதம் உங்க சந்ததி மேல கர்த்தர் பெருக செஞ்சுட்டே இருக்காரு. நம்பி விசுவாசத்தை சொல்றேன், சந்ததி அப்படி பூமியில பெருகும். உங்க வம்சம் இந்த பூமியில அப்படியாய் பெருகும். உங்க ஜாதி ஜனங்கள் அப்படியா இந்த பூமியில பெருகுவார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அல்லேலூயா. அது ஆதியாகமம் 27:29 வாசிங்க. 27:29.
ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கும் கொடுத்த ஒரு வார்த்தை. ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்குக்கு பிரியமான பிள்ளைங்க. யாக்கோபு தாய்க்கு ரொம்ப பிடிச்சமானவன், ஏசா தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்சமானவன். என்ன நடக்குது அப்படின்னா, நீங்க ஒரு கேள்வி என்கிட்ட வந்து கேட்டீங்க இல்லையா, ஐயா எனக்குன்னு ஒரு எல்லை இருக்கு, அந்த எல்லையை வந்து எங்கன்னா அப்பத்துல இருந்து 4 வரைக்கும் எனக்கு கொடுக்கல, நான் இப்ப கையெழுத்து போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவேன் அப்படின்னு சொன்னீங்களா. ஒண்ணு மாத்திரம் சொல்றேன், தாயும் தகப்பனும் நம்ம மேல வச்ச எல்லையின் சுதந்திரம், நமக்கு வச்ச ஆசீர்வாதம். ஏசாவும் யாக்கோபும் அதுக்கு ஒரு உதாரணமான ஒரு மனிதர். தாய் தகப்பன் வந்து இது வந்து நம்ம திருடுகிற சொத்து அல்ல, அவர்கள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். பணன்றதை விட ஆசீர்வாதம், அது நம்ம தலைமையில் வைக்கிற கிரீட மாதிரி. பாருங்க, ஏசாவும் யாக்கோபும் ஈசாக்கு பிரியமானவங்க. சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபுக்கு ஏசா விட்டு போட்டான். எதுக்காக? சாதாரண ஒரு கூழுக்காக. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு கடந்து வருதான், உன் சகோதரனை உன் ஜனங்களை நீ ஆளுவ அப்படின்னு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு கொடுத்தார். சேஷ்ட புத்திர பாகம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது யாருமே, நிறைய பேர் பெருந்தன்மையோடு விட்டு கொடுக்கலாம். அதை ஆண்டவரை அறியாத போது, வேதத்தை அறியாத போது. உண்மையா சொல்றேன், சேஷ்ட புத்திர பாகம் பெற்றோர்கள் நமக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் பிள்ளைகள் நிராகரிக்கவே கூடாது. புரியுதுங்களா? அதே போல பெற்றோர்களுக்கும் ஒரு வார்த்தை, பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை கட்டாயமா பெற்றோர்களுக்கு கொடுத்தே ஆகும். அது பெற்றோருடைய நீதி. புரியுதுங்களா? பெருந்தன்மையா இவன் என்ன பண்ணிட்டான், பசிக்காக சிரேஷ்ட புத்திர ஆசீர்வாதத்தை விட்டுட்டான். வேணாம் அப்படின்னு துச்சமா தூக்கி போட்டான். இனி வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லுது, ஏசா உன்னதமான மகிமை விட்டு அற்பமானதை தேடி போனான்னு வேதம் சொல்லுது. நாம பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகிறதுக்கு தான் சமமானது. ஆகையினால இது நம்ம திருடுறது இல்ல, கர்த்தர் நமக்கு வைத்த சுதந்திரம். நம்ம சண்டை போட வேணாம். அவங்க கொடுத்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம், கொடுத்தா அவங்களுக்கு ஆசீர்வாதம். அதுக்காக நாமே அதை நிராகரிக்க கூடாது. ஐயா, கேள்வி பதில் கிடைக்கலாம். ஏசா அதை வேணான்னு காலில் உதைச்சிட்டான், ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். வேணும்னு யாக்கோபு எடுத்தான், ஆசீர்வாதத்தை பெற்றான். ஏசா யாக்கோபு திருடல, ஆனா அவன் என்ன சொல்லிட்டாங்க, எத்தனை அப்படின்ட்டாங்க. அவன் திருடல, இவன் வித்தான், அவன் வாங்கினான். ஆனா நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம், இனி வரைக்கும் அவன் எத்தனை. ஆனா அவனை போல ஆசீர்வதிக்கப்பட்டவன் அவன் எத்தனை இருந்தா ஆண்டவனை ஆசீர்வதிக்க முடியுமா? பாருங்க, ஆண்டவனத்துல ஒரே இரவு போராடி நான் ஒட்டுமொத்த எல்லா காரியங்களும் அவன் சேர்த்துக்கொண்டான். ஒரே இரவு விடவே மாட்டேன்ட்டான், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கண்டிப்பா கொடுப்பாரு ஒரு நாள். அதுக்காக நீங்க அதை நிராகரிச்சாரு. கர்த்தர் கொடுத்தத மனுஷன் நிராகரிக்காம இருக்கும். ஆண்டவர் கொடுக்கிறாரு, அதை வாங்கி சம்பூரணமாய் வாழ ஆசைப்படுங்க. புரியுதுங்களா? எனக்கு வேணாம், அவங்களே எடுத்துட்டு போடா அப்படின்னா நீங்க ஆசீர்வாதத்தை இழந்து போறீங்கன்னு. ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை இழக்கிறீங்க அப்படின்னா, புரியுதுங்களா? கொடுக்காமல் போறது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் கொடுத்தாலும் வாங்காம போனீங்கன்னா ஆசீர்வாதம் நமக்கு இல்லைன்னா. ஆகையினால யாக்கோபுக்கு ஈசாக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, அதை மறுபடியுமா படிங்க, 29 படிங்க. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரனுக்கு எஜமானாய் இருப்பாய். உன் சகோதரனுக்கு எப்ப அந்த ஆசீர்வாதம் வந்த பிறகு சொல்றாரு, உன் சகோதரனுக்கு நீ எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும். ஆசீர்வாதம் எப்படி அவனுக்கு கடந்து போதான், யாரெல்லாம் சபிக்கிறாங்களோ அவங்கள நான் உன்னை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ ஆண்டவருக்கு நம்மை ஆசீர்வதிப்பது. மத்தவங்க சபிக்கிறத கூட ஆண்டவர் ஏத்துக்க மாட்டாங்க.
இதுதான் ஆண்டவருடைய ஆசை. ஹalleluya. அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்பிடுங்க. அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். அதனால தொடர்ந்து ஜெபிங்க. அவர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹalleluya. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார். ஆமென். ஆசீர்வாதமாய். ஹalleluya. ஹalleluya.